இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி வேர்ப்ஸ் வந்து எஸ் ஆம் ஆர்னு நாலேஜ் இருக்கும். பட் வேர் எஸ் ஹேவ் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிங்குலர் ஃபார்மேட் இருக்கும். அதோட ப்ளூரல் ஃபார்மேட் ஒரு சிங்கிள் ஃபார்மேட் ஒரு ப்ளூரல் ஃபார்மேட் இருக்கும். அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து ஒரே ஒரு ஹேட் மட்டும்தான் இருக்கும். சேம் தான் வந்து நம்மளோட டூ வேர்ப்ஸ்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா டஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வேர்ப், இட்ஸ் சிங்குலர் வேர்ப். டூ அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வேர்ப். டிட் வந்து இது ரெண்டோட பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்த சென்டென்ஸ் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தால் அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாம். ஷீ டஸ் த ஹோம் ஒர்க். புரியுதுங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அவள் வந்து ஹோம்ஒர்க் செய்கிறா, செஞ்சுக்கிட்டு இருக்கா. முன்னாடி செஞ்சான்னு கிடையாது, செய்கிறா, செஞ்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அவள் ஹோம்ஒர்க் செய்கிறா, அதான் அதோட சென்டென்ஸ், அதான் அதோட மீனிங். அப்போ வந்து ஷீ அப்படிங்கிறது ஒரு பொண்ணை பிடிக்குது, சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து சிங்குலர் வேர்பான டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே சென்டென்ஸ் ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தே டூ த ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம எழுதணும். புரியுதுங்களா? ஹோம் ஒர்க் டிட்டோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வேர்ப், ஏன்னா சப்ஜெக்டாக இருக்கிறது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இதே சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதுறோம்னா ஷீ டிட் த ஹோம் ஒர்க், தே டிட் த ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ டூவா இருக்கட்டும் இல்லை டஸ்ஸாக இருக்கட்டும், டூ வந்து ப்ளூரல் வேர்பை, அதாவது ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து நம்ம டூ யூஸ் பண்ணோம். அதுவே வந்து டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து சிங்குலர் வேர்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டஸ். ஸோ இது ரெண்டோடைய ப்ளூரல் ஃபார்மேட் எது, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிட் தான். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இதே சென்டென்ஸை வந்து நம்ம ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கொஸ்டின் ஃபார்மேட் சென்டென்ஸாகவும் பார்க்கலாம். டஸ் வர மாதிரி இப்போ WH கொஸ்டின்ஸாக இருக்கிற வாட், வேர், ஹவு, ஒய், இது எதுவுமே இல்லாமலும் கொஸ்டினிங் சென்டென்சஸ் இருக்கும் இல்லையா? கேள்வி வாக்கியங்கள். உதாரணத்துக்கு இதே சென்டென்ஸே வந்து அவள் ஹோம்ஒர்க் செஞ்சாலா அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு இது ஒரு பதிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? டஸ், இந்த சென்டென்ஸ்க்கு சொல்கிறேன், ஷீ complete her homework அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோமா. Does she complete her homework? Yes, she does her homework. Yes, she does the homework. இதுக்கு ஆன்சர் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, பட் சேம் பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நான் போடுறேன். ஸோ does she complete her homework? இங்கே வந்து நான் do she போடக்கூடாது, இல்லை do he அந்த மாதிரி போடக்கூடாது. இட் வில் பி ராங். ஏன்னா ஷீ வந்து இங்கே சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கனால வேர்பில் டூ வேர்பில் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து நம்ம டஸ் தான் ஆட் பண்ணும். இதுவே வந்து இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த சென்டென்ஸில் வர மாதிரி ஒரு ப்ளூரல் ஃபார்மேட் அந்த சென்டென்ஸ் இருக்குன்னா டூ தே கம்ப்ளீட் தேர் ஹோம்ஒர்க் அப்படின்னு வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸோட அந்த வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட வேர்பும் ஆப்ஜெக்டும் ப்ரோனவுன் எல்லாமே வந்து மாறுறதை நம்ம எங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இதுவே இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னா டிட் தே டூ தேர் ஹோம்ஒர்க், இல்லை வந்து டிட் ஷி டூ ஹர் ஹோம்ஒர்க், இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அதே மாதிரி ஆப்ஜெக்ட்னா என்ன, இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து எது வந்து சப்ஜெக்ட் இடையில் வரும், நவுன் அண்ட் ப்ரோனவுன். அதே மாதிரி வேர்ப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது லிங்கிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், லெக்சிக்கல் வேர்ப்னு சொல்கிற ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் அப்படின்னு இருக்கு. ஸோ மெயின் வேர்ப் பார்த்தீங்கன்னா வந்து நவுன்ஸை பொறுத்த மட்டும் வந்து எஸ் சேர்த்துட்டு அது வந்து ப்ளூரல் கீழே வந்துடும். வேறஸ் வந்து வேர்ப்ஸ் பொறுத்த மட்டும் வந்து எஸ் சேர்த்து அது வந்து சப்ஜெக்ட், அதாவது சிங்குலர் கீழே வந்துடும். ஸோ சப்ஜெக்ட் உங்களுக்கு சிங்குலராக இருந்தால் வேர்ப் வந்து ப்ளூரலாக இருக்கணுமா? தப்பு. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்பும் ப்ளூரலாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ரூல். இது வந்து இந்த ரூல் வந்து காமன் ஃபார் போத் மெயின் வேர்ப் அண்ட் ஹெல்பிங் வேர்ப். இதுவே வந்து உங்களுக்கு மெயின் வேர்பாக இருந்தால் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது எஸ் சேர்த்தா சிங்குலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்பிங் வேர்ப்னா நான் சொன்ன இந்த 3, அதாவது பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டூ வேர்ப், இந்த 3க்கும் அந்தந்த ஃபார்மேட் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து சிங்குலர் வேர்ப் கீழே வரும், இதெல்லாம் அதோட ப்ளூரல் ஃபார்மேட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகால் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் நான் போர்டில் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்சஸ் வச்சு நம்ம இது வரைக்கும் நான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்சஸ் ரீகால் பண்ணுறப்போ, இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன ரூல்ஸில், பேசிக் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நீங்கள் உங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்க முடியும். அது கூடவே இது பார்த்து முடிக்கிறப்போ இன்னும் ஒரு 2 எக்ஸெப்ஷனல் ரூல்ஸ் இருக்குது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக நீங்கள் மறக்காமலே வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. Juanita dash like or likes chocolates. அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வேர்ப் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு கொடுக்குற கிராமர் எக்ஸசைசஸ் தான். நார்மலாகவே ஸ்கூல்லேருந்து பெரிய கிளாஸ் போகிற வரைக்குமோ இல்லை அதுக்கப்புறமே கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸுக்குமே இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுப்பாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வேண்டியது என்னது? வாட் இஸ் யோர் டாஸ்க் டு? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க? ஆப்வியஸ்லி யூ ஹவ் டு ஃபைண்ட் த ரைட் வேர்ப். இந்த சென்டென்ஸில் எது வேர்ப் அப்படிங்கிறது, எது கரெக்டான வேர்ப், எது சூட்டபிளான வேர்ப், எது அப்ராப்ரியேட்டான வேர்ப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கான டாஸ்க். ஓகேவா? செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ வேர்ப் நான் எது சூட்டபிளாக இருக்கணும்னு நான் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக செய்ய வேண்டியது அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது, அந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் பாருங்க, என்ன செய்யணும்? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் தி கிவன் சென்டென்ஸ். ஓகேங்களா? தேர்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு நம்மளோட டாஸ்க் வந்து வேர்ப் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். நம்ம சென்டென்ஸும் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், அதோட பொருள் என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே அது சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, இல்லை வேர்ப் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் எது நம்மளுக்கு தெரிஞ்சோம். அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து எதை பற்றி பேசுதோ அதுதான் அந்த சப்ஜெக்ட்டு. அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பொருளாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு அனிமல் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து சிங்குலராக இருக்கா இல்லை ப்ளூரலாக இருக்காங்கிறது தெரிஞ்சு அதை வச்சு நம்ம வேர்ப் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have to concentrate on the subject. By concentrating on the subject நம்மளுக்கு வந்து அது சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கணும். அப்போது நான் ஷார்ட்டாக இங்கே எழுதினேன், சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இல்லை ப்ளூரலா அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிவன் ஆப்ஷனில் எந்த வேர்ப் சிங்குலர் இல்லை ப்ளூரல் அப்படின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு சப்ஜெக்ட் ஃபைனலி நம்ம ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபைனலி நம்ம சிக்ஸ்த்து மெத்தட் என்னென்னா, சிக்ஸ்த்து ஸ்டெப் இஸ் டு அப்ளை த ரூல். அதாவது என்னென்னா, சப்ஜெக்ட் உங்களுக்கு சிங்குலர் அப்படின்னா வேர்பும் சிங்குலர். இதுவே சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பும் ப்ளூரல். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? ரூல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே, ரூல் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும்? வேர்ப்ஸ்க்கு நம்ம என்ன ரூல்ஸ் வந்து வச்சுருக்கோம் ப்ளூரல் ஃபார்மேஷனுக்கும் அந்த ரூல்ஸை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் இட்ஸ் மெயின் வேர்ப் அப்படின்னா நம்ம எஸ் சேர்த்தா அது சிங்குலர், அதுவே வந்து எஸ் காட்டி அது ப்ளூரல் கீழே வந்துடும். அதே மாதிரி ஹெல்பிங் வேர்பாக இருக்குது அப்படின்னா அந்தந்த இதுக்கு எதெல்லாம் சிங்குலர் வேர்பாக சொல்லியிருந்தேன் இல்லை எதெல்லாம் ப்ளூரல் வேர்பாக சொல்லியிருந்தேனோ அதை ரீகால் பண்ணி அதை டக்குன்னு மைண்டில் கொண்டு வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம இப்போ இருக்கிற சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஜுவானிட்டா டேஷ் சாக்லேட்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டாஸ்க் என்ன? வேர்ப் கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ், நம்மளோட டாஸ்க் இந்த சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ்லையுமே வேர்ப் என்ன, கரெக்டான வேர்ப் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நம்மளோட அந்த டாஸ்க் இங்கே ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு. செகண்ட் என்னது? அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸோட பொருள் என்ன, அது என்ன சொல்ல வருது? ஜுவானிட்டா டேஷ் லைக் ஆர் லைக்ஸ் சாக்லேட்ஸ். அப்போது நமக்கு தெரிய வருது வேர்ப் அவனே கொடுத்துட்டா, பட் எந்த கரெக்டான வேர்ப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ வந்து அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது? ஜுவானிட்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து சாக்லேட்ஸ் பிடிக்கும், அதான் அந்த சென்டென்ஸ் சொல்ல வருது. ஸோ மூணாவது கான்சன்ட்ரேட் ஆன் த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட செகண்ட் டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேட் ஆன் த சப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா SVO அப்படிங்கிற பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் அதுக்கான சில ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் அண்ட் வி அப்படிங்கிறது வேர்பை டினோட் பண்ணுது, ஓ வந்து ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம பார்க்குறப்போ ஆப்ஜெக்ட் பற்றி இப்போ நம்ம பாதர் பண்ணிக்க அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஆப்ஜெக்டாக இருக்குது சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், சப்ஜெக்டாக இருக்குது ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் சில கேசஸில். அது வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அது தனி டாபிக், தனியாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து எய்தர் நவுனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ப்ரோனவுனாக இருக்கலாம். சிமிலர்லி வேர்ப் வந்து லிங்கிங் வேர்பாகவும் இருக்கலாம், இல்லை வந்து மெயின் வேர்பாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட சேர்ந்து அந்த சென்டென்ஸில் இருக்கலாம். ஸோ எப்படி வந்து சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரியான கரெக்டான சிங்குலர்னா சிங்குலர் இல்லை ப்ளூரல்னா ப்ளூரல் வேர்ப் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான சிம்பிள் ரூல் என்னென்னா, இப்போது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் SUBன்னு மட்டும் போடுறேன். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலராக இருக்குது, சிங்குலரை சிங் அப்படின்னு நான் ஷார்ட்டாக போடுறேன். அப்படின்னா உங்களுக்கு வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா ப்ளூரலுக்கு PLU போடுறேன், ப்ளூரல் PLUR போடுறேன்.
வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் டக்குன்னு ஆல்ரெடி நம்ம சிங்குலர் ப்ளூரல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். ப்ளூரல்னா யூஸ்வலி ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம், இல்லை இஎஸ் ஆட் பண்ணுவோம், இல்லை ஐஇஎஸ் அந்த மாதிரி விஎஸ் நிறைய ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி எஸ் போட்டால் வேர்புக்கும் வந்து இப்போ ரைட் வந்து ஒரு வேர்ப் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டான்ஸுங்கிறது ஒரு வேர்ப் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி சிங்குங்கிறது ஒரு வேர்ப்னு தெரியும். ஸோ அப்போ வேர்ப் அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது, ப்ளூரலாக இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் வந்து நிறைய பேரை குறிக்குது, கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய கேர்ள்ஸை குறிக்குது, அது ஆப்வியஸ்லி ஒரு ப்ளூரல் தான். அப்போ கேர்ள்ஸ் வந்து பாடுறாங்க அப்படின்னா ஸோ வந்து கேர்ள்ஸ் சிங்ஸ் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டா, பிகாஸ் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதோட ப்ளூரல் ஃபார்ம் ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் தான். இந்த ஒரு எஸ் மட்டும் தான் சேர்ப்போம். ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் இப்போ வந்து சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்ப் சிங்குலராக இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்ப் ப்ளூரலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து அது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், அதாவது ப்ளூரல் நவுன். அப்போ அதுக்காக நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் தான் சேர்க்கணும். அப்போ கேர்ள்ஸ் வந்து பாடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ சிங் தான் நம்மளுடைய மெயின் ரூட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறேன். ரூட் வேர்ப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மெயின் வேர்புக்கு தான் நம்ம ரூட் வேர்புன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ரூட் வேர்பாக இருக்கிற ஒரு வேர்ப் வந்து V1 ஃபார்மில் இருக்கும், V2 ஃபார்மில் இருக்கும், ப்ளூரல் ஃபார்மில் போகும், இல்லை V3 ஃபார்மில் போகும். அது டென்ஸ் படுத்தபடி மாறும். டென்ஸ் பார்க்கப்போ உங்களுக்கு இன்னும் அது கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வேர்ப் கூட ஒரு எஸ் சேர்த்து கேர்ள்ஸ் சிங்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம். ஏன்னா இது வந்து ப்ளூரலில் இருக்கனால வேர்பும் ப்ளூரலில் போடணும், சிங்ஸ் போட்டோம்னா அது வந்து தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. ஏன் நீங்கள் தான் ப்ளூரல் சொன்னீங்களா, அப்புறம் ஏன் வந்து எஸ் சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தா, சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும், அதாவது நவுனுக்கும் வேர்புக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய நவுன் வந்து இல்லை வந்து ப்ரோனவுன் வந்து ப்ளூரலில் இருக்குது. இப்போ நவுனை வந்து நான் ப்ளூரல் சேர்க்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ் நான் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ அதுவே வந்து ஒரு ப்ரோனவுனா சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா தே அப்படின்னு நிறைய பேரை நான் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்ப் பொறுத்த வரைக்கும் இது ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகணும். வேர்ப் பொறுத்தவரை நம்ம எஸ் சேர்த்தோம், ஒரு வேர்போட ஒரு ரூட் வேர்போட எஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது சிங்குலராக குறிப்பிடப்படும். அதுவே நம்ம எஸ் சேர்க்காம போட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போ ரைட்டுன்னு நான் போடுறேன் அப்படின்னா அது வந்து ப்ளூரலாக குறிப்பிடணும். இதுதான் ஒரு சின்ன விஷயம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ the plural format of verb is not the same as the plural format of a noun. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இப்போ கேர்ள்ஸ் வந்து ப்ளூரலாக இருக்கனால நான் ப்ளூரல் வேர்ப் தான் போடுறேன். ஆனால் அந்த ப்ளூரல் வேர்ப் எப்படி இருக்குன்னா சிங்குலர் மாதிரி இருக்கும். அதாவது கேர்ள்ஸ் சிங் அப்படின்னு தான் நான் போடணும். ஓகேயா? த கேர்ள்ஸ் சிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஆர்டிக்கல் சேர்த்துக்கிறேன். த கேர்ள்ஸ் சிங் அப்படின்னு தான் நான் போடணும். இதுவே வந்து நான் ஒரு பொண்ணை குறிக்கிறேன் அப்படின்னா த கேர்ள் சிங்ஸ் அப்படின்னு நான் போடுவேன். ஏன்னா இங்கே சிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வேர்ப். பிகாஸ் வேர்ப் பொறுத்த வரைக்கும் சிங்குலரில் தான் நம்ம எஸ் சேர்க்கணும். அப்போ என்னன்னு போட்டுக்கலாம், வேர்புக்கு சிங்குலர் ஃபார்மேட்டில் ஆட் எஸ் அப்படிங்கிறத சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் வேர்ப் இதெல்லாம் இருக்குது. பட் இதுதான் நம்மளுடைய பேசிக். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிகாஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி போடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்ப், ஒரு பொண்ணை மட்டும் நான் குறிக்கிறேன், இல்லை ஒரு பர்சன், இப்போ ராஜு இஸ் சிங்கிங் இல்லை ராஜு சிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா பரவாயில்ல. இப்போ 2-3 பேரை குறிக்கிறேன்னா அதை நீங்கள் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். இல்லை தே அந்த மாதிரி வேர்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும், நீங்கள் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். இது போக சில நேரம் இப்போ பிரெட் அண்ட் பட்டர், டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களாக தான் இருக்குது. 2 இதை குறிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் யூஸ்வலி நம்ம எனக்கு டாம் அண்ட் ஜெரிங்கிறது யூஸ்வலி இட்ஸ் ஒன் கார்ட்டூன். டாம் அண்ட் ஜெரி நான் பார்த்தேன்னா டாம் தனியாக ஜெரி தனியாக கார்ட்டூன் நம்ம பார்க்கலாம், டாம் அண்ட் ஜெரி ஒரே கார்ட்டூனில் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு இதாக கன்சிடர் பண்ணும். அதை வந்து நம்ம வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி பிரெட் அண்ட் பட்டர் இந்த மாதிரி. இது போக நார்மலாக ரீனா, மீனா அண்ட் சமதர், பாலு ஆல் அப்படின்னா அது 3 பேரை குறிக்கும். அங்கே வந்து அண்ட் வந்து 3 பேரையோ இல்லை வந்து 2 பேரை அந்த மாதிரி குறிக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேர்ப் வந்து நம்ம 2 டிவைட் பண்ணுவோம். அதாவது ஹெல்பிங் வேர்ப் அண்ட் த அதர் ஒன் இஸ் மெயின் வேர்ப். ஸோ இப்போ ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெக்சிக்கல் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அதோட மெயின் யூஸ் என்ன, சப்ஜெக்டை நார்மலாக இருக்கிற மெயின் வேர்போடையோ இல்லை நார்மலாக அந்த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸோட ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை லிங்க் பண்ணுறதோ வந்து தான் அதோட வேலை. ஸோ நம்ம வந்து இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு காமனாக சொல்லுவோம். ஸோ ஹெச்பி அப்படின்னு நான் போட்டிருக்கேன், அந்த ஹெல்பிங் வேர்பை குறிக்குது. அப்போ வந்து ஹெல்பிங் வேர்ப் 3 டைப்ஸாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ் அண்ட் டூ வேர்ப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் எடுத்துக்கப்போ அது வந்து ப்ளூரல் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கும். பிகாஸ் நவுன்ஸ் வந்து ப்ளூரலாக எப்படியெல்லாம் மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எடுக்கிறப்போ ப்ளூரல் வந்து எப்படி வேர்பாக மாறுதுங்கிறது உங்களுக்கு தேவை. ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எஸ் ஆட் பண்ணணும்.
சிங்குலர் வேர்பை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுறதுக்கு எஸ் ஆட் பண்ணும், ப்ளூரல்னா எஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அது போக அது வந்து நம்ம வந்து மெயின் வேர்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஹெல்பிங் வேர்புக்கு நான் எப்படி வந்து எஸ் ஆட் பண்ணுவோம், இப்போ இஸ்னா இஸ் கூட ஒரு எஸ் ஆட் பண்ணி சிங்குலர் இருக்குன்னா கிடையாது, அது சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் பி வேர்ப்னா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பீயிங் பீன்லாம் இருக்கட்டும், இந்த செட்டை எடுத்துக்கும். அதாவது இந்த இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் எடுத்துக்கோங்க. இதில் இஸ் வந்து சிங்குலர் வேர்ப், சரிங்களா. ஆம் வந்து சிங்குலர் வேர்ப் தான். ஆம் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஐ யூஸ் பண்ண மட்டும்தான் நீங்கள் ஆம் யூஸ் பண்ணணும். பட் ஆம் வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆர் வந்து இந்த இஸ்ஸோட ப்ளூரல் ஃபார்மேட், ஓகேங்களா. ஆர் வந்து இஸ்ஸோட ப்ளூரல் ஃபார்மேட். அதே மாதிரி வாஸ் பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்பு, வேர் பார்த்தீங்கன்னா வாஸோட ப்ளூரல் ஃபார்மேட். சரி, அப்போ இதுவும் சிங்குலர் இதுவும் சிங்குலர், இதையுமே வந்து நம்ம ஐக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இப்போ ஆமுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ளூரல் ஃபார்மேட் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஐக்கு வந்து நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் கேட்குறது வந்து என்னன்னா, யூஸ்வலி உங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னா இதுவும் சிங்குலர் அதே மாதிரி இதுவும் ப்ளூரல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இஸ் அப்படி அப்புறம் இஸ் அப்புறம் ஆர் இது ரெண்டுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து அந்த சென்டென்ஸில் அதில் இருக்கிற வேர்ப், அதாவது சப்ஜெக்ட், அதாவது நவுன் வந்து சிங்குலராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இஸ் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்க சென்டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் இருக்க சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஆர் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது இறந்த காலத்தில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து சிங்குலராக இருக்கிறப்போ வந்து நீங்கள் வாஸ் யூஸ் பண்ணும். அதுவே ப்ளூரலாக போடுறப்போ வேர் யூஸ் பண்ணும். இதுக்கு நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஷீ ஒரு பொண்ணை தானே குறிக்குது. ரைட்ஸ் அ லெட்டர். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்க, ஷீங்கிறது சப்ஜெக்ட், அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ரைட்ஸுங்கிறது வேர்ப், அது ஒரு சிங்குலர் வேர்ப். ஏன்னா எஸ் போட்டாலுமே அது வந்து வேர்ப் சிங்குலராக தான் வரும். லெட்டர்ங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஹெல்பிங் வேர்ப் உள்ள சென்டென்ஸை பார்க்கலாம். ஷீ இஸ் அ டாக்டர். இது வந்து அவள் இன்னும் டாக்டராக தான் இருக்கிறா. ஸோ காமனான ஒரு சென்டென்ஸ். ஸோ அவள் ஒரு டாக்டர். ஸோ இதில் ஷீ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை குறிக்குது, ஒரு பொண்ணை குறிக்குது. ஸோ சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்ட். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நான் அதுவும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிங்குலரான வேர்ப் நான் எது சொல்லியிருந்தேன், இஸ்ஸும் சிங்குலர் வேர்பு, வாஸும் சிங்குலர் வேர்ப் சொல்லியிருந்தேன். ஆம் வந்து நம்ம எப்பவுமே ஐ போட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் மட்டும்தான் ஆம் நீங்கள் சேர்க்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் அப்போ வந்து நம்ம 2 சிங்குலர் வேர்ப் இருக்குது, எது யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், டென்ஸ் பார்க்கணும். இது வந்து நிகழ்காலத்தில் இருக்க இந்த சென்டென்ஸு. ஸோ வந்து நம்ம அதனால என்ன பண்ணணும், ஷீ இஸ் அ டாக்டர். அந்த சென்டென்ஸ் நிகழ்காலம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே நம்ம வந்து நிகழ்காலத்தோட, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸோட சிங்குலர் வேர்பான இஸ்ஸை நம்ம இங்கே சேர்க்கணும், சரிங்களா. அண்ட் டாக்டர் வந்து இதுவே இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் நான் போடுறேன் அப்படின்னா, ஆனால் அதே சமயம் இந்த சென்டென்ஸை நான் பாஸ்ட் டென்ஸில் மாற்ற போகிறேன். ஆனால் எனக்கு வந்து சப்ஜெக்ட் ஒரு ஆளை தான் நான் குறிக்கிறேன். அப்போனா இஸ்க்கு பதிலாக நான் வாஸ் யூஸ் பண்ணலாம். ஷீ வாஸ் அ டாக்டர். அப்போனா அவள் டாக்டராக இருந்தால் இப்போ டாக்டராக இல்லை அப்படிங்கிறது, சரியா. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வேர் எப்படின்னா, இப்போ இதே சென்டென்ஸை நான் நிறைய பேரை சொல்கிறேன், நிறைய குரூப் ஆஃப் டாக்டர்ஸை சொல்கிறேன். அவங்க இப்போலாம் டாக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நான் தே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 பேர் கூட போட்டுக்கலாம், 2 பேர் போட்டுக்கலாம். ராஜு அண்ட் ராணி ஆர் டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அண்ட் போட்டு 2 பேரை நான் தனித்தனியாக குடிக்கிறேன், ஒரே இதுவாக நான் சொல்லலை. அப்படி இல்லாட்டி தேன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லலாம் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி. ஸோ தே ஆர் டாக்டர்ஸ் அப்படின்னு போடணும், புரியுதுங்களா. இதுவே இதை நான் வந்து பாஸ்ட் டென்ஸில் போடுறேன், இதோட ப்ளூரல் ஃபார்ம், இதோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா தே வேர் டாக்டர்ஸ், சரிங்களா. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆம் வந்து நம்ம எங்கே சேர்ப்போம், ஐ வந்து. அப்போ ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நான் என்ன சொல்லிட்டேன், ஐ வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா வந்து நான் ஒருத்தன் தான், இல்லை நான் ஒருத்தி தான். அப்போ அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னவா போடுவோம், நம்ம வந்து ஐ வாஸ் அ டாக்டர்.
அப்போ இது ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து வரது தான் ப்ளூரல் ஃபார்ம் அதுக்குமே. பிகாஸ் ஷீ ஹின் அதாவது என்ன சொல்றது ப்ரொனவுன் போது இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சனா நான் என்ன நானே குறிக்கிறேன், செகண்ட் பர்சனா இன்னொருத்தவங்க, தேர்ட் பர்சனா மூணாவது ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சிங்குலர்னாலுமே வந்து இது வந்து நான் என்ன குறிக்கிறேன், ஸோ ஐ யூஸ் பண்ணுறதுனால ஆம் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஹீ ஷீ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த செட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. is, am, are, was, were. So is or am வந்து அதோட plural format, are, was வந்து அதோட plural format, were. Okay, so is, am, was வந்து singular, are and were is plural. Okay, so is ஓட plural என்னது are, was ஓட plural were, am ஓட plural are தான். சரிங்களா? So is வந்து நம்மளுக்கு present tense, was past tense, அதே மாதிரி amமே present tense, was past tense, are வந்து present tense plural form, where வந்து past tense plural form. ஸோ இந்த செட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த சென்டென்ஸ் இந்த சேம் செட் ஆஃப் சென்டென்ஸ் வச்சே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஹேவ்லாம் வந்து சென்டென்ஸில் ஹெல்பிங் வெர்பாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹேவ் வெர்ப்ஸ் கீழே வர்றது மெயினாக என்னெல்லாம் 3 தான். ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லியிருந்தேன், ஹேஸ், ஹேவ், had அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ had நான் இங்கே எழுதுறதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய இப்படி நான் போடுறேன் had. இது ஏன்னா நம்ம இந்த பி வெர்ப்ஸ் பொறுத்த மட்டும் வந்து ஒரு 3-4 இருக்கும். அதுக்கு தனித்தனி ப்ளூரல் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இஸ்னா வந்து வாஸ் பாஸ்ட் ஃபார்மில், இல்லை இஸ்ன்னு வந்து ஆர் ப்ளூரல் ஃபார்ம் இப்படின்னு இருக்கும். பட் நம்ம ஹேவ் வெர்ப்ஸை பொறுத்தவரை சிம்பிள் தான். 2 ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான். ஹேவும் ஹேஸ் இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப். அதோட பாஸ்ட் ஃபார்ம் ரெண்டுக்குமே ஹேட் தான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பட் வந்து இப்போ ஹேஸ்க்கும் ஹேவ்க்கும் என்ன வித்தியாசம்னா வாஸ்க்கும் இஸ்க்கும் இருந்தால் அதே டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இதில் இஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்ப். புரியுதுங்களா? இஸ், ஹேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹிஸ் வந்து சிங்குலர் வெர்ப், ஹேவ் வந்து ப்ளூரல் வெர்ப். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதே சென்டென்ஸில் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாமா? இப்போ டாக்டருங்கிறத நம்ம டாக்டர்னு மாற்றி சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போது ஷீ ஹேஸ் அ டாட்டர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் நான் இங்கே ஹேஸ் போடுறேன்? ஒன்று, இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நிகழ்காலத்தோட வேர்ப் வந்து ஹேஸோ இல்லை ஹேவாவோ தான் இருக்கணும். அண்ட் நான் ஏன் ஹேவ் இல்லாமல் ஹேஸ் இங்கே போடுறேன்? ஹேஸ் நான் சொன்னேன் சிங்குலர் வேர்ப் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஷீ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே ஹேஸ் போடணும்னா நம்ம இங்கே என்ன பார்க்கணும்? சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து ஷீன்னு ஒரு பொண்ணை குறிக்குது. ஸோ அதனால சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறனால நான் இங்கே வந்து வேர்பும் சிங்குலராக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷீ ஹேஸ் அ டாட்டர், அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஷி ஹஸ் பீன் அ டாட்டர், இல்லை ஷி ஹஸ் பீன் அ டாக்டர் அப்படின்னு கூட அந்த சென்டென்ஸ் சொல்லலாம். அப்படி போட்டால் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். நான் சென்டென்ஸ் மாற்றலை. ஸோ ஷி ஹாஸ் பீன் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அவள் டாக்டராக இருந்தா அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுவே ப்ளூரல் ஃபார்மேட்டில் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. தே, ஷியோட ப்ளூரல் ஃபார்மேட் தேவை போட்டுக்கலாமா? ஹேஸ் பதில் என்ன போடணும்? ஹேவ் போடணும். ஏன்னா ஹேவ் தான் ப்ளூரல் வெர்ப். ஹேவ் பீன் அ டாக்டர். இப்போ இதே சென்டென்ஸை நான் வந்து பாஸ்ட் ஃபார்மில் எழுதுனா ரெண்டுக்குமே என்ன பண்ணணும்? இதை தூக்கிட்டு ஹேட் தான் போடணும். ஸோ ஷி ஹேட் பீன் அ டாக்டர், தே ஹேட் பீன் அ டாக்டர். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேயா? இப்போ நம்ம அடுத்த செட் பார்த்துடலாம். அதாவது டூ வேர்ப்ஸ். சென்டென்ஸை நம்ம புரிஞ்சுக்கும் போது, அதாவது நம்ம செகண்ட் ஸ்டெப்பான அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதோட மீனிங் கண்டுபிடிக்கிறப்பயே அந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் நம்மளுக்கு நல்லா புரியும். ஏன்னா இந்த சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவானிட்டா தான் சப்ஜெக்ட். ஸோ ஜுவானிட்டா லைக்ஸ் ஆர் லைக்ஸ் சாக்லேட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஜுவானிட்டா அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் மேலே தான். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிடுச்சு. ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்னது? சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். ஜுவானிட்டாங்கிறது 10 பேர் குறிக்கல, ஏதோ ஒரு பொண்ணை குறிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி verb is a சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் ஹியர். ஸோ நம்மளுடைய ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சது. அப்போ ஃபிஃப்த் என்ன பண்ணும்? வேர்ப்ல எது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் அப்போ தான் நம்மளுடைய ரூல் அப்ளை பண்ண முடியும். நம்மளோட ரூல் என்னது? சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்ப் சிங்குலர், சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்ப் ப்ளூரல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? இங்கே இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கேன்னா ஒரு பொண்ணு. ஸோ அப்படின்னா நம்ம 6th ரூல் இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வரும்? இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர் இருக்கனால நம்ம வேர்பும் சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும். ஸோ நம்ம ரூல் படி 7th ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? நம்மளுடைய ரூல் என்னன்னு ஞாபகம். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது மெயின் வேர்பா ஹெல்பிங் வேர்பான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஆப்வியஸ்லி ஒரு மெயின் வேர்ப்.
ஓகேங்களா? ஸோ ஹெல்பிங் வேர்ப்னா உங்களுக்கு தெரியும், இட் வில் பி எய்தர் பி வேர்ப் ஆர் ஹேவ் வேர்ப் ஆர் டூ வேர்ப். ஸோ இங்கே இருக்கிறது மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், எஸ் இருந்தால் அது சிங்குலர்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ தேவை சிங்குலர் வேர்ப், ஏன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது. அப்போ இதில் எது வந்து சிங்குலர் வேர்பு? ஆப்வியஸ்லி லைக்ஸ்னு எஸ் சேர்க்கப்பட்டிருக்க இதுதான் வந்து சிங்குலர் வேர்ப். அதான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஜுவானிட்டா லைக்ஸ் சாக்லேட்ஸ். கிளியர்? அடுத்த சென்டென்ஸ் பார்த்துலாம். டாம் அண்ட் ஜெர்ரி டேஷ் இஸ் ஆர் மை ஃபேவரட் கார்ட்டூன். ஸோ ஆப்வியஸ்லி தெரியும். இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது? டாஸ்க் நம்மளுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சு, வேர்ப் தான். ஸோ கரெக்ட் வேர்ப் கண்டுபிடிக்கணும், சூட்டபிள் வேர்ப் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து டாம் அண்ட் ஜெர்ரிங்கிறது என்னுடைய ஃபேவரட் கார்ட்டூன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து வேர்பில் சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போது டாம் ஜெர்ரி அண்ட் வச்சு வேறு சேர்த்துருக்காங்க. அப்போது அதுவும் இதுவும் அப்போ 2 பேராக இருக்குமோ அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி வேர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன்னு வைங்க. அது அப்படியே தமிழில் பாருங்கள். டாமும் ஜெரியும் ஒவ்வொருத்தவங்களோட தே வேர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர், சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் வந்து டாமுங்கிற ஒரு கேரக்டரையும் ஜெரிங்கிற ஒரு கேரக்டரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ 2 பேரை பற்றி சொல்கிறேன். 2 பேரும் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க to each other, between each other அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, டாம் அண்ட் ஜெர்ரி இஸ் மை ஃபேவரட் கார்ட்டூன்னு சொன்னேன். இதுக்கு தான் நான் வந்து சென்டென்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுத்துருக்க சென்டென்ஸை நம்ம சொல்றது. இப்போ எப்படி ஒரு மேக்ஸ்ல வந்து நீங்க சம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் நல்லா புரியணும். இப்போ வேர்ட் ப்ராப்ளம்னா அந்த கொஸ்டின் நம்மளால புரிஞ்சாதான் கரெக்டாக பண்ண முடியல, ஏதோ கேட்குற ஏதோ செஞ்சு வச்சுருவோம். அதே மாதிரி தான் கிராமர்லையும் நம்ம சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் மை ஃபேவரட் கார்ட்டூன். அப்போ இங்கே நான் வந்து டாம் அண்ட் ஜெரின்னு சொல்கிறது அந்த கேரக்டர் வந்து சொல்லலை. அந்த கேரக்டர் அது இருக்கிறனால அந்த கார்ட்டூன் பேர் டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்னைக்காவது நம்ம வந்து நீ என்ன கார்ட்டூன் பார்த்த அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து டாம் பார்த்தேன் அப்படின்னா, டாம் பார்த்தேன் சார். டாம் எந்த கார்ட்டூனில் பார்த்தேன்? டாம் அண்ட் ஜெரின்ற கார்ட்டூனில் தான் பார்த்தேன். ஸோ டாம் மட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி எபிசோடில் மோஸ்ட்லி டாம் அண்ட் ஜெரி ஒன்றா தான் வருவாங்க. பட் அந்த எபிசோட டாம் மட்டுமே வந்து டாம் பற்றியுமே காட்டினா கூட அது வந்து டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் தான். தனியாக நம்ம டாம் மட்டும் வந்தனால டாம் கார்ட்டூன் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அந்த கார்ட்டூன் பேர் என்றைக்குமே டாம் அண்ட் ஜெரி. அப்போ அது ஒரு கார்ட்டூனோட பேர் தான். என்னதான் டாம் அண்ட் ஜெரின்னு 2 பேரோட பேர் சேதாப்பில் இருந்தாலும் அது டாம் அண்ட் ஜெரின்னு ஒரு கார்ட்டூனை தான் குறிக்குது. ஸோ அதனால இங்கே நம்ம சப்ஜெக்டை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இதில் ரொம்ப கிளியராக இருங்க. அதே மாதிரி இந்த பிரெட் அண்ட் பட்டர் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேர்ந்து தான் வரும். இன்ஃபேக்ட் பேட் அண்ட் பால் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து பேராக சொல்லப்படுறது. பேர்னா PAIR, பேர் ஜோடியாக சொல்லப்படுறதுனால வந்து அதை வந்து மோஸ்ட்லி சிங்குலராக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ டாம் அண்ட் ஜெரி நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சு போச்சு, இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், வேர்பில் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து சிங்குலர் வேர்ப் தேவை. இங்கே கொடுத்துருக்க வேர்பில் இஸ் இருக்குது, ஆர் இருக்குது. இப்போ இது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் அ மெயின் வேர்ப், இட்ஸ் அ ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்ல இது எந்த கேட்டகரி கீழே வருது, இஸ் ஆர்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பி வேர்ப்ஸ் கீழே தான் வரும். பி வேர்ப்ல நான் சொல்லியிருந்தேன் இஸ் வந்து என்ன வேர்ப் சொல்லியிருந்தேன், சிங்குலர் வேர்ப் சொல்லியிருந்தேன். ஆர் வந்து அதோட ப்ளூரல் ஃபார்ம் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நம்மளுக்கு தேவை சிங்குலர் வேர்ப். ஸோ இஸ் த ஆன்சர். ஸோ டாம் அண்ட் ஜெரி இஸ் மை ஃபேவரட் கார்ட்டூன். புரிஞ்சுதுங்களா? இப்போ இன்னொரு ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, ராஜு, ராணி அண்ட் மீனா டேஷ் டு கம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க 3 பேர் வந்து வர வேண்டியிருக்கு. அப்போ நான் தமிழில் நீங்கள் ஒரு சென்டென்ஸை பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு கஷ்டமாக இருக்குன்னா அது அப்படியே தமிழில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். பிகாஸ் we are all very strong in தமிழ், அது நம்ம மதர் டங் அப்படிங்கிறனால. ஸோ வந்து ராஜு, ராணி அண்ட் மீனா, அப்போ 3 பேர் வந்து வராங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 பேர் வரணும் அப்படின்னு. அப்போ 3 பேர்னால நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. 3 பேரை பற்றி நம்ம சொல்கிறோம். பிகாஸ் ராஜு, ராணி, மீனா 3 பேர் எது கார்ட்டூன் பேர்லாம் கிடையாது. ஸோ 3 பேர் வர வேண்டியிருக்கும். 3 பேர்னா 3 சிங்குலரே கிடையாது, இட்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்ப் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க வேர்ப் என்னன்னு பாருங்க, இட்ஸ் அ லிங்கிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். ஸோ வந்து அது வந்து என்ன கேட்டகரி கீழே இருக்குது, ஹேவ் வேர்ப்ஸ் கீழே இருக்குது. ஸோ ஹேவ் வேர்ப்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹேஸ்னா அது வந்து சிங்குலர் வேர்பு, ஹேவ் தான் ப்ளூரல் வேர்ப். இப்போ தே ஹேவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கனால நம்ம ப்ளூரல் வேர்பாக இருக்கிற ஹேவ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ராஜு, ராணி அண்ட் மீனா ஹேவ் டு கம். ஓகேவா? ஹேஸ் போட்டால் தப்பு. ஷீ ஹேஸ் இல்லை ராணி ஹேஸ் டு கம், இல்லை ராஜு மட்டும் இருக்கா, ராஜு ஹேஸ் டு கம், மீனா ஹேஸ் டு கம், ஷீ ஹேஸ் டு கம், ஹீ ஹேஸ் டு கம் போடலாம். இதுவே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ராஜு, ராணி அண்ட் மீனா ஹேவ் டு கம், இல்லை ராஜு அண்ட் ராணி ஹேவ் டு கம், தே ஹேவ் டு கம். புரியுங்களா? ஹேவ் வந்து ப்ளூரல், புரிச்சுக்கோங்க. அடுத்து அவர் டீம் டேஷ் ரியலி குட். அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எங்கள் டீம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, இட்ஸ் ரியலி குட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எங்கள் டீம் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கலாம். அவர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்மேட் தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரை நான் சொல்கிறேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் குறிப்பிட்டு மொத்தமாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேரை நான் சொல்கிறேன்.
எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் டீம் சூப்பர் அப்படின்னும் போது எங்கள் டீமுங்கிறது நம்ம யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது யூனிஃபைடாக அது மொத்த ஒரு ஹோலாக ஒன்றா தான் நம்ம சொல்கிறோம். எங்கள் டீம் நாங்கள் ஒன்று, எங்கள் டீமில் ஒவ்வொருத்தன் தனி இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அவர் டீம் அப்படின்னு நான் சொல்லப்போ அதில் அந்த டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாலும் அந்த மெம்பர்ஸை நான் பெருசாக வெளிப்படுத்தி காட்டல, அந்த டீமை தான் நான் மொத்தமாக சொல்கிறேன். லைக் ஜஸ்ட் லைக் டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரியில் டாம் கேரக்டர், ஜெரி கேரக்டர், வேறு கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதை கார்ட்டூனாக நான் சொல்கிறப்போ டாம் அண்ட் ஜெரின்னு ஒரே பேரில் தான் சொல்லுவேன். அதே மாதிரி டீமில் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் டீம் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை கிளாஸ் அப்படின்னு நான் சொல்கிறப்போ அது எல்லாருமே ஒன்றா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ வந்து அவர் டீம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ரியலி குட்னா அவர் டீம் அப்படிங்கிறது இங்கே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். அடுத்து கொடுத்துருக்க வேர்ப் பாருங்க, இட்ஸ் லிங்கிங் வேர்ப். அதே சமயம் இட் வில் கம் அண்டர் பி வேர்ப்ஸ். ஸோ அந்த இஸ் ஆர் ரெண்டு இருக்கு. இதில் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்னால நம்ம சிங்குலர் வேர்பா இருக்கிற இஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லிட்டு இஸ் வந்து இட்ஸ் பி வேர்ப் அண்ட் சிங்குலர் வேர்ப். ஸோ அவர் டீம் இஸ் ரியலி குட். இதுவே நான் இந்த சென்டென்ஸ் வந்து அவர் டீம் மெம்பர்ஸ்னு போட்டேன்னா அவர் டீம் மெம்பர்ஸ் ஆர் ரியலி குட் அப்படின்னு நீங்கள் போடணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்க, எவ்ரி ஒன் டேஷ் கம் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன். 5th சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரி, எவ்ரி ஒன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ வந்து நம்ம இந்த டீம் மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பார்க்குறதா இல்லை எல்லாரையும் மொத்தமாக எவ்ரி ஒன் அப்படின்னு எல்லாரும் அப்படின்னு சொல்றதுனால நிறைய ப்ளூரலாக பார்க்குறதான்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம்படி, புரியுதுங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்ரிபடி, எவ்ரி ஒன், சம்படி, சம்ஒன், சம்படி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொன்னாலும் அது வந்து சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த டீம் மாதிரி, ஏன்னா அதுல வந்து அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களையுமே குறிப்பிட்டு வருது. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தங்களையும் குறிப்பிட்ட மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தது சப்ஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணி நம்ம சிங்குலர்னா ஹேஸ் தான் ஆட் பண்ணும், ஹேஸ் ஆட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து சப்ஜெக்டாக வரப்போ கன்ஃபியூஷன் வரும். ஹேவ் போடவா ஹேஸ் போடவான்னு. கண்டிப்பாக ஹேஸ் மட்டும் தான் நீங்கள் போடணும், இல்லை இஸ்னா இஸ் போடணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆண்ட் வச்சு ஜாயின் பண்ணி வருது அப்படின்னா அது வந்து இப்போ இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு செட் ஆஃப் டேர்ம் இல்லை ஒரு ஹோலாக குறிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணணும்னு. அப்படி இல்லை ராஜு அண்ட் ராணி இப்படின்லாம் வந்து 2 பேரை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவேன். இதே ஆர் வச்சு வரும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு ஆர் ராணி மஸ்ட் கம் இல்லை ஹேஸ் டு கம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று ராணி இல்லை ராஜு, இவங்க 2 பேரும் வருவாங்கன்னு சொல்லப்ப ராஜு அண்ட் ராணி நான் ஹேவ் டு கம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஏன்னா 2 பேருமே வருவாங்க, அப்போ 2 பேரும் வரணும். அப்போ 2 பேருமே நம்ம சப்ஜெக்டா எடுத்துட்டு 2 பேருமே ப்ளூரலா வச்சுக்கலாம். இதுவே ராஜு ஆர் ராணி, அப்போ இவங்க இல்லாட்டி அவங்க, அப்போ வரப்போகிறது ஏதோ ஒருத்தவங்க தான். ஸோ அப்போ ஒன்றும் போது அதை வந்து சிங்குலராக தான் எடுக்கணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் will be really helpful and easy for you.